வீரப்ப தேடுதல் வேட்டையில் பல்வேறு களங்களில் அரசுக்கும் ஊடகத்திற்குமான ஒரு தொடர்பு நிருபராக இருக்கிறது. அதில் கூடுதலான செய்தி என்னன்னா, தமிழரசனை மக்கள் தான் அடித்து கொண்டார், காவல்துறையை உலகத்துறை இல்லை. தமிழரசனை அடிச்சு கொண்டுட்டாங்க, நீ எதுக்கு இங்க வந்த? சொந்தக்காரன்னு சொல்லிட்டு தமிழரசன் சொந்தக்காரன்னு உன்னை அடிச்சிட போறாங்க, நீ முதல்ல கிளம்பி என்னை பாதுகாப்பாக அனுப்பிட்டு பார்த்தாங்க. இன்னும் 1:30 மணிக்கே அவருக்கு அந்த தகவல் வந்து சொல்றேன். கருணாநிதி, வேலாயுதம் இப்படின்னு ஒரு 16 பேரை காவல்துறைக்கு எழுதி கொடுத்து இவங்களுக்கு பாதுகாப்பும் அரசு வேலையும் சன்மானமும் கொடுக்கணும் எழுதி கொடுத்தது. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை கட்சியின் தலைவர் செந்தமிழன் குமரன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட நம்ம பேச போறோம். அவரை முதல்ல நம்ம அழைப்பு விடுத்துடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழரசன் அவர்களோட புத்தகம் கடந்த ஆண்டு நினைவு தினத்திற்கு வெளியாச்சு. வெளியான தருணத்திலிருந்தே நிறைய அதை பத்தின விமர்சனங்களும் எழுந்திருக்கு. என்ன நடக்குது சார் அந்த நூலை பத்தி? முதல்ல நம்ம செங்கலம் அந்த வலையொலிக்கு என்னுடைய சார்பாகவும் என் சார்ந்த தோழர்கள் சார்பாகவும் என் அமைப்பின் சார்பாகவும் நான் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். புலவர் கலியபெருமானுடைய நீண்ட நாள் ஆசை தமிழ் தேசிய அரசியலை, தமிழர்களுடைய விடுதலையை ஒரு வெகுமக்கள் இயக்கமாக சாதிக்க வேண்டும் என்பது அது அவருடைய நீண்ட நாள் ஆசை. அதற்காக அவர் பல மெனக்கடல்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்முடைய இல்லை. இப்பொழுதுதான் அவர் வாத்தியாராக தமிழ் மக்கள் மத்தியில் திரும்பி பார்க்கப்படக்கூடிய இடத்திற்கு இன்றைய கலச்சூழல் முன்னுக்கு வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட சமூக ஊடகங்களில் கூட புலவர் தோழர் தமிழரசன் போன்ற தமிழ் தேசிய விடுதலை போராளிகளை பற்றிய உரையாடல்களை பேசுவதற்கான கட்டுப்பாடுகள் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது. அந்த சூழலை உடைத்து செங்கலம் போன்ற வலைவலிகள் அவருடைய வழித்தடத்திலிருந்தே இந்த வலைவலிகள் உருவாகி எங்களை போன்றவர்களை எல்லாம் அழைத்து நேர்காணல் காண்பது என்பது முதல் வாழ்த்துக்குரியது, வணக்கத்திற்குரியது. தொடர்ச்சியாக இந்த செங்கலம் வலைவலி பல தமிழ் தேசிய தலைவர்களை, போராளிகளை இனம் கண்டு அடையாளம் கண்டு செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த பணி வெல்ல வேண்டும். இதற்கு முதலில் எங்களுடைய வணக்கமும் வாழ்த்துக்கள். இப்ப நீங்க சொன்னது மாதிரி பெரியவர் தோழர் தமிழரசன் அப்படிங்கிற ஒரு நூல் போன செப்டம்பர் 1ஆம் தேதி சிவசுப்பிரமணியம்னு ஒரு நிருபர், அவர் ஏற்கனவே நக்கீரன்ல வேலை பார்த்தவர். வீரப்பன் சந்தனக்காடுகள்ல இருந்தப்போ வீரப்பனை பேட்டி கண்டு நக்கீரன் ஊடகம் எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னு எல்லோருக்குமே தெரியும். அந்த பயணத்துல இருந்தவர் அவர். வீரப்ப தேடுதல் வேட்டையில பல்வேறு களங்கள்ல அரசுக்கும் ஊடகத்திற்குமான ஒரு தொடர்பு நிருபராக அவர் இருந்தவர், செயல்பட்டவர். இப்ப அவர் வீரப்பன் கொல்லப்பட்ட பிறகு வீரப்பனுடைய வாழும் வரலாறும் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனுடைய பத்தி ஒரு 4 தொகுப்புகள் எழுதுறாரு. அந்த தொகுப்புலேயே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதுலேயே வீரப்பனுடைய மரணம், அவருடைய இறப்பு என்பதெல்லாம் மாவோயிஸ்டுகள் அவரை காட்டி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு ஆய்வற்ற ஒரு செய்தியை சொல்லியிருப்பாரு. அது ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. இருந்தாலும் கூட மாவோயிஸ்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு வெகுமக்கள் தளத்துல இல்லாததுனாலையும் அவர்களால ஒரு போதிய எதிர்வினையை போட்டு செய்ய முடியலன்றதுனாலையும் அது பெரிய அளவுல கண்டுகொள்ளப்படலை. ஆனா இந்த பெரியவர் தோழர் தமிழரசன் புத்தகம் போன செப்டம்பர் மாதம் வெளியிடுவதற்கு முன்னாடியே, குறிப்பா ராவணா வலையொலி ஆகஸ்ட் 31, 30 இந்த 2 நாளா என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டமா ஒரு பரப்புரையா வீடியோ எடுக்கிறாங்க. அதுலதான் அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை சொல்றாரு. என்னன்னா அந்த புத்தகத்துல அவர் சொல்றது என்னன்னா,
ஒரு தோழர் தமிழரசன் அவருடைய வாழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் போராட்ட வாழ்வு. அது முதல்ல இந்திய புரட்சிக்காக புலவர் கலிய பெருமாளோடு அவருடைய பயணம் தொடங்குகிறது. அப்புவால் புலவர் கலிய பெருமாளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு புலவர் கலிய பெருமாளால் வழி நடத்தப்பட்டு இந்திய பொதுமை கட்சி மாலே நக்சல்பாரி என்கின்ற இயக்கத்துல தொடங்கி ஏறத்தாழ 82 அவர் சிறையிலிருந்து வெளிவர்ற வரையில ஒரு அத்தியாயம். இதுவரையில அவர் இந்திய புரட்சியை ஏற்றுக்கொண்டவர். இந்த புத்தகத்தோட தரவுகள் எல்லாம் இவர் வந்து எங்க சேகரித்தார்? இந்த நூலை எழுதியவர் வந்து இப்ப இந்த 82க்கு பிறகு அவர் இறக்கக்கூடிய 87 வரையில தமிழ் தேசிய விடுதலையை ஏற்றவர். அப்போ வந்து என்னன்னா இந்த 2 தளங்கள்ல இருக்கக்கூடிய பலரை அவர் சந்திக்கிறதா அவர் அந்த நூல்ல அந்த பதிவு பண்றாரு. நான் அவங்கள சந்திச்சோம், இவங்கள சந்திச்சோம், அவரோட பலர காலங்கள்ல பழைய நக்சல்பாரி இயக்க போராளிகள்ல இருந்து இறுதியா அவரோட பயணித்த தமிழ் தேசிய விடுதலை போராளிகள் வரல எல்லோரையும் சந்திச்சு தொகுத்திருக்கிறோம் தான் அவர் சொல்றாரு. அதுல கூடுதலான செய்தி என்னன்னா தமிழரசனை மக்கள் தான் அடித்து கொண்டார்கள், காவல்துறையோ உளவுத்துறையோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்பரப்பி மக்கள் எப்படியெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு இவர் நேரம் இருந்து பார்த்த மாதிரியும் ஒரு கதை சொல்றாரு. பொன்பரப்பி மக்கள் காலையில எப்பவுமே 8 மணி போல ஒரு 80 விழுக்காடு மக்கள் வந்து பன்னிகறி சாப்பிட்டு சாராயம் குடிச்சிட்டு சந்தனாலே வந்து உட்காந்துருவாங்க. அந்த கூட்டத்துல இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாம் ஆளெல்லாம் தடிதடியா இருந்துகிட்டு கையில கிடைச்ச கட்டை கம்பு கல்லு சொல்லி வாரி வாரி போட்டு அடிச்சாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. போலீஸோ வெளியாட்களோ யாருமே கிடையாது, ஒட்டுமொத்தமாவே பொன்பரப்பி மக்கள் தான் அவங்களை அடிச்சு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஐயா, ஆனால் அங்க சென்று இவர் வந்து அந்த விசாரணையை நடத்தினாரா? என்ன என்ன அந்த நூலுக்கு தேவையானது, எப்போ வந்து இந்த மக்கள் எல்லாம் சந்திச்சாரு, இந்த விஷயம் எல்லாம் இருக்கா? இப்போ வந்து இவர் இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு எதிர்ப்பு உருவாயிடுச்சு. இந்த நிகழ்வுக்கு தலைமை வந்து கௌதமன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறது கௌதமனும் இயக்குனர் கௌதமன் தமிழ் பேரரசு கட்சி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே சந்தனக்காடு தொடரை இயக்குனவர் அவரும் சிவசுப்பிரமணியம் தான் நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள். இந்த புத்தகத்தை வெளியிடுவது பெற்றுக்கொள்வதில் சீமான் அவர்கள் வராரு, சங்கர சுப்பு அவர்கள் வராரு, இன்னும் பல்வேறு தலைவர்கள் வர்றாங்க. இந்த நூலை அணியப்படுத்துவதற்கு அவருக்கு யாரெல்லாம் தகவல்கள் சொன்னதா அவர் சொல்றாரோ அவங்கெல்லாம் அழைக்கல. அந்த நூல் அழைப்பதெல்லாம் இல்ல. இது ஒரு விமர்சனத்துக்குள்ளான உடனே இந்த செய்திகள் சீமான் அவர்களுக்கும் கௌதமன் அவர்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பா அதை தமிழ்நாட்டு சொந்தங்கள் கொண்டு சென்றார்கள், ஈழத்து சொந்தங்கள் கொண்டு சென்றார்கள். இதை பற்றிய விவரத்தை தங்களோட அதாவது தமிழரசன் அவர்களோட குடும்ப நண்பர்களிடம் குடும்ப மெம்பர்களிடம் யாருக்கிட்டையுமே விசாரணை நடத்தலையா? அதான் இப்ப அந்த ஒரு எதிர்வினைக்கு பிறகு இந்த புத்தகத்தை படிச்சு இது வந்து காவல்துறை கண்ணோட்டத்துலதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உதாரணத்துக்கு அரியலூர் மருதையாற்று பாலம் ரயில் விபத்து நடக்குது. இந்த ரயில் விபத்துக்கு 2 பார்வை இருக்கு. அந்த அரியலூர் மருதையாற்று பாலம் ரயில் விபத்தினால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த விபத்தை விசாரித்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொல்லக்கூடிய விசாரணை அதிகாரிகளும் இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த பக்கத்துல இருந்து தோழர்கள் பக்கத்துல இருந்து இந்த வரலாற்றை எழுதுறீங்களா, அந்த பக்கத்துல இருந்து எழுதுறீங்களா? அதுதான் இப்ப நம்ம புத்தகத்தை பற்றிய நம்முடைய மதிப்பீடு. நிறைய செய்திகள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கு. இதை வந்து நாம வந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அது மட்டுமே போதாது. அதனால பயணிச்சோம். அவர் எங்கெங்கெல்லாம் போனாலும் அந்தந்த இடங்கள்ல ஒரு 70 விழுக்காடு இடங்களுக்கு நாங்களும் சென்றோம். அவர் யாரெல்லாம் சந்திச்சாரோ அவங்களையும் நாங்களும் சந்திச்சோம். அப்போ எங்களுக்கு தெரிந்த தகவல்கள், எங்களுக்கு வந்த தகவல்கள், இது காவல்துறை கண்ணோட்டத்தில் இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்ற அறிக்கைகள், தகவல்கள், இதையெல்லாம் வாங்கி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இது ஒரு போராளிகளுடைய கண்ணோட்டத்துல இருந்து புத்தகத்தை எழுதல அப்படிங்கிறது தான் நமக்கு. அந்த நூல்ல இடம்பெற்றிருக்க ரயில் விபத்து, அப்புறம் அந்த பேங்க் ராபரி, இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா சார்? ஏன்னா அந்த நூல்ல இடம்பெற்றிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களா அவரை வந்து அடிச்சு கொண்டாங்க ரயில்ல இது பேங்க் ராபரியில ஈடுபட்டனால அப்படின்ற விஷயத்த அந்த நூல்ல இருக்கு. இப்ப அவர் வந்து அப்படிதான் எழுதியிருக்கிறாரு. அவர் யாரெல்லாம் சந்திச்சு அதெல்லாம் நான் சொல்றாருன்னாக்கா, தமிழர் நீதி கட்சியினுடைய தலைவர் இளவரசன், அந்த பொன்பரப்பை சேர்ந்த ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் முத்துக்குமரன், அப்புறமா அதே பொன்பரப்பை சேர்ந்த முருகேசன் ஒரு தோழர், கருணாநிதினு ஒரு முன்னாள் எஸ்ஐ, இன்னும் சில பேர், அந்த வங்கியில வேலை செஞ்ச சில பேர்,
அந்த நேரத்துல வேலை செஞ்ச சில பேர் இவங்களதான் அவர் வந்து பேட்டி கண்டு அதை போடுறாரு. இப்ப நாங்க என்ன பண்றோம்னாக்கா அதே பொன்பரப்பி நாங்க போறோம். இளவரசன் தமிழ் நீதி கட்சி தலைவர் இளவரசனை சந்திக்கிறோம். அவர் மறுக்கிறார். முத்துக்குமரன் ஆசிரியரை சந்திக்கிறோம். அவருடைய பேச்சுக்கள் முதற்கொண்டு எல்லாமே அவர் அப்பட்டமான பொது உடைமை எதிர்ப்பாளர்ன்றதை காட்டுது. அவர் ஒரு பொது உடைமை எதிர்ப்பாளர் என்பதும் இப்படி ஒரு சம்பவம் தனக்கு முன்னாடியே தெரியும் என்பது போலவும் அவருடைய பேச்சு இருக்கு. உளவுத்துறைக்கும் அவருக்குமான தொடர்புகள் எங்களுடைய அந்த நேர்காணல்ல வெளிவந்திருக்கு. அடுத்து இவர் பேட்டி கண்ட முருகேசன் ஒரு தோழர், அவர் தமிழரசனோட பயணித்தவர். அவரை பேட்டி காணும் போது நான் சொன்னதை மாத்தி எழுதியிருக்கிறாரு. எங்க கிட்டயே வந்து சிவசுப்பிரமணிய உளவுத்துறை உள்ள பூந்துருச்சுன்றத அறிஞ்சிக்காம மக்கள் தான் நினைச்சுக்கிட்டு தோழர்கள் கோட்டை விட்டுட்டாங்கன்னு எங்க கிட்டயே சொன்னவரு புத்தகத்துல நாங்களே வந்து மக்கள் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னதா எழுதியிருக்கிறாரு. தப்பு அப்படின்னு மறுக்கிறாரு. அது போல தமிழரசனுடைய சித்தப்பா அவரை சந்திக்கிறோம். புத்தகத்துல இவர் என்ன பண்றாருன்னாக்கா பொன்பரப்பியில வந்து முன்னாள் ஊர் தலைவர் சேர்மேனா இருந்தவர் முத்துகிருஷ்ணன், பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் தோழர்களை அடிச்சு கிடத்துறாங்க. அவரு வந்து அன்னைக்கு ஊர்ல இல்ல. அவரு சொல்லுக்கு 9 ஊரும் கட்டுப்படும். அவரு ஊர்ல இல்ல. அது ஒரு துரதிருஷ்டவசமானது. அவருக்கு தமிழரசனை தெரியும், ஏற்கனவே பேருந்துல பார்த்திருக்கிறாரு. தமிழரசன் வந்து பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு வகையில அக்கா மகன் முறை, இவரு மாமா முறை. அவர் ஊர்ல இல்லாதது இவங்களுக்கு துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்களுடைய பயணத்துல தமிழரசனுடைய சித்தப்பா பதூசி அம்மாளுடைய தங்கை வீட்டுக்காரர் பொன்பரப்பை சேர்ந்தவர் தான். அவரு அந்த நேரத்துல நான் 1:30 மணிக்கு தகவல் கேள்விப்பட்டு வரும்பொழுது பொன்பரப்பியில கிருஷ்ணமூர்த்திய போலீஸோட நான் பார்த்தேன் அப்படின்றார். அது மட்டும் இல்லாம 1:30 மணிக்கு அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, அங்க இருந்தவங்க தமிழரசனை அடிச்சு கொண்டுட்டாங்க, நீ எதுக்கு இங்க வந்த, சொந்தக்காரன் சொல்லிட்டு தமிழரசன் சொந்தக்காரன் உன்னை அடிச்சிட போறாங்க, நீ முதல்ல கிளம்புன்னு என்ன பாதுகாப்பா அனுப்புறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு 1:30 மணிக்கே அவருக்கு அந்த தகவல் வந்ததா சொல்றேன். ஆனா சிவசுப்பிரமணியம் புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, துக்கையாண்டிங்கிற ஒரு IPS அதிகாரி சென்னையில இருக்காராம். அவர்தான் அந்த விசாரணை அதிகாரியா, அந்த அரியலூர் மருதையாற்று பாலத்தினுடைய விசாரணை அதிகாரி அவர்தான், கியூ பிரான்ச் அதிகாரி. அவரை சென்னையில இருந்து வர வைக்கிறாங்க. அவரு சென்னையில இருந்து திருச்சிக்கு ஃபிளைட்ல வந்து அங்க இருந்து ஜெயங்கொண்டம் வந்து இந்த ஜெயங்கொண்டம் மருத்துவமனைக்கு வந்து ஜெயங்கொண்டம் மருத்துவமனையில அவர் ஒரு கைரேகை வச்சிருக்கிறாரு. அவருதான் 2வது முறையா தோழர் தமிழரசனை கைது பண்ணவரு. அந்த கைரேகையை வச்சுதான் இவர் தமிழரசன் அவர் சொல்றாரு. அதுக்கு 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னு சிவசுப்பிரமணியம் சொல்றாரு. ஆனா தமிழரசனோட சித்தப்பா என்ன சொல்றாரு, 1:30 மணிக்கு நாம் போகும்போது முத்துவாத்தியாரு தமிழரசனோட படிச்சவன், அவன் சொல்றான் தமிழரசன் எல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொன்னா, நான் பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தேன்னு அவர் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி அங்கதான் இருந்தாங்க. அடித்து கொல்லப்பட்டதும் வந்ததும் தமிழரசன் என்பது குறிப்பிட்ட சிலருக்கு தெரியும். அப்போ எங்களுடைய அந்த பயணத்துல பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி அங்க இருந்தார் என்பதை இன்னும் சில தோழர்கள், குறிப்பா முருகேசன், பொன்பரப்பை சேர்ந்த ராஜேந்திரன் ஒரு தோழர், அன்பழகி அக்கா தமிழரசன் தோழருடைய தங்கை அன்பழகி, இவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமா அவர் அங்கதான் இருந்தாரு. ஒத்துக்கிறது மட்டும் இல்ல, தோழர்கள் வங்கியிலிருந்து எடுத்த நகைகளையும் பணங்களையும் வீசுறாங்க, மக்கள் எடுத்துட்டு போறாங்க. தமிழரசன் நான் தான் தமிழரசன் சொல்றாரு. தமிழரசன் சொன்ன உடனே தெரிஞ்சவங்க ஓடி போயிடுறாங்கன்னு தோழருடைய சித்தப்பா சொல்றாரு. அப்ப அந்த நகையையும் பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கலன்னா உங்க மேல வழக்கு போடுவோன்னு பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தி ஊர்ல ஒரு உத்தரவு போட்டு வீடு வீடா போய் அந்த நகையையும் பணத்தையும் சேர்த்து காவல்துறை கிட்ட ஒப்படைச்சது பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்தின்னு மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 16 பேருடைய பட்டியல் பேரை எடுத்து இவங்கவங்களா இந்த விஷயத்துல முன்னால நின்னாங்க, கருணாநிதி, வேலாயுதம் இப்படின்னு ஒரு 16 பேரை காவல்துறைக்கு எழுதி கொடுத்து இவங்களுக்கு பாதுகாப்பும் அரசு வேலையும் சன்மானமும் கொடுக்கணும்னு எழுதி கொடுத்தது பொன்பரப்பி கிருஷ்ணமூர்த்திங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த 16 பேருக்கும் சில பேருக்கு அரசு வேலை, போலீஸ் துறையில வேலை, தீயணைப்பு துறையில வேலை, வாத்தியார் வேலை, சில பேருக்கு சன்மானம் கொடுத்துருக்குறாங்க. 6 மாத காலம் காவல்துறை அந்த 16 பேர் வீட்டுக்கும் அங்கேயே டென்ட் போட்டு
பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க, எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ம். இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி போராளிகளை வந்து இப்படி சித்தரிச்சு காட்டணும் அப்படின்னு அவரோட நோக்கம் என்ன நோக்கம்? இது வந்து இந்த கதைக்கு பின்னாடி தயாரிப்பு வந்து தமிழக இந்திய உளவுத்துறைகள் ம். தயாரிப்பு. ம். இந்த கதையை எழுதுறது வந்து சிவசுப்பிரமணியம். இவர் வந்து வரலாற்றை எழுதல, கதை எழுதுறாரு. அதாவது வந்து தமிழரசன் முதல் முறை கைது செய்யப்படுறது அவசர நிலை பிரகடன காலத்துல 76 தான் கைது செய்யப்பட்டார். ம். அரியலூர் பக்கத்துல ஆடியபாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கியூ பிரான்ச்சை சேர்ந்தவன் தான் கைது பண்றான். ம். அப்ப கைது பண்ணும்போது அவருடைய ரேகை எடுக்கப்பட்டுருச்சு. ம். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு பனியனோட இருக்கக்கூடிய உண்மையான உருவம் ம். அப்ப கைது செய்யப்பட்ட எடுத்த படம். ம். அப்பவே அரியலூர்ல பதிவாயிடுச்சு. அவருடைய கைரேகையும் படமும் எடுத்துட்டாங்க. எந்த வழக்குல போடுறது தமிழரசன்? ம். நிறைய அழுத்தொழிப்பு பண்ணிருக்கிறாரு. புலவருக்காகவும் புலவரோடவும் இணைந்து நிறைய அழுத்தம் நடந்திருக்குது. ம். பல விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனா எதுக்கும் ஆதாரம் இல்லை. எந்த வழக்கு போடுறது? ம். அப்போ அந்த ஆடியபாதம் என்கிற அந்த ஆய்வாளருக்கு, உளவுத்துறை ஆய்வாளரை கத்தியால குத்த வந்தாருங்கிற வழக்கு போட்டுதான் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. ம். அந்த சிறையில் தான் புலவரும் தோழரும் தப்பிக்கிறாங்க. ம். தப்பிக்கிற முயற்சியில அதற்கு பிறகு மாட்டுறாங்க. ம். தோழர் கோவைக்கு அனுப்பிடுறாங்க. தமிழரசனை கோவைக்கு அனுப்பிடுறாங்க. ம். இது தப்பிக்கிற முயற்சி என்பது 77, 78 நடக்குது. அதுக்கு பிறகு கோவை போனவரு கோவையிலிருந்து 81 ம். 1981 அக்டோபர் 10ஆம் தேதி தான் வெளியே வராரு. ம். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. சங்கர சுப்பு வழக்கறிஞர் தான் அவரை வெளியே வரும்போது வரவேற்றவர், மாலை அணிவித்து வரவேற்றவர். இதுதான் ஆதாரம். ஆனா இந்த சிவசுப்பிரமணியம் ம். தமிழரசன் 80லயே விடுதலை ஆயிட்டாரு. ம். அப்படி விடுதலையான தமிழரசன் ஊத்தங்கரையில ஒரு அழுத்தொழிப்பு வழக்குல ஆஜராகாம தலைமறைவா இருந்தாரு. ம். தலைமறைவா இருந்தனால அந்த நீதிமன்றத்துல வாரண்ட் போட்டாங்க. ம். அந்த வாரண்ட் போட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிசா கைதி அந்த வாரண்ட் போட்டதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த துக்கையாண்டி IPS அதிகாரி அவர் வந்து திருப்பத்தூர் உளவுத்துறை அதிகாரியா அப்ப இருந்தாரு. ம். திருப்பத்தூர்ல 26 நக்சல் போராளிகளை தேவாரா சுட்டு கொண்டுட்டு இருந்தாரு. ம். இந்த திருப்பத்தூர்ல இருந்த அதிகாரி கடலூருக்கு வந்தாராம். திருப்பத்தூர் உங்களுக்கு வந்து வடார்காடு மாவட்டத்துல இருக்குது. ம். கடலூர் தென்னார்காடு மாவட்டம். ம். வடார்காடு மாவட்டத்துல இருக்கிற ஒரு அதிகாரி ம். தென்னார்காடு மாவட்டத்துக்கு வந்து தமிழரசனை புடிச்சுக்கிட்டு போய் ம். தேவாரத்துக்கிட்ட ஒப்படைக்காம நான் வந்து போராளிகளை வந்து கைது செய்வனை தவிர காட்டி கொடுக்க மாட்டேன், கொலை பண்ண மாட்டேன்னு இவரு போய் ம். சேலம் சிறையில் அடைக்கிறாராம். சேலத்துல இருந்தா அவர் வெளியே வந்தாராம் 2வது முறை. ம். அப்ப வந்து அந்த துக்கையாண்டி வந்து இவருடைய கைரேகையை பதிவு செஞ்சாராம். அந்த கைரேகை வச்சுதான் தமிழரசன் கண்டுபிடிச்சாராம். ம். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த கதைக்கு தயாரிப்பு ம். உளவுத்துறை, ம். சிறப்பு தயாரிப்பு துக்கையாண்டி. ம். ஏன்னா துக்கையாண்டிங்கிற அதிகாரி ம். திமுக ஆதரவாளர். ம். ஜெயலலிதா அம்மையார் கடைசியா இருந்தப்போ இவர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவரை மேல நில அபகரிப்பு ECRல ம். நில அபகரிப்பு வழக்குல இவரை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ம். திமுக சார்ந்த ஒரு அபிமானி, கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர், கருணாநிதியால் பயன்படுத்தப்பட்டவர். ம். ஆனா தேவாரம் போன்று ம். தன்னால எதையும் அனுபவிக்க முடியலங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்கு. அப்ப தமிழரசனை நாங்க தான் பிடிச்சோம், நாங்க தான் அவரை வந்து இந்த நடவடிக்கையில ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி பலனடைவதற்கான சிறப்பு தயாரிப்பாளரா அவர் வர்றாரு. ஓ. கதை எழுதுறது சிவசுப்பிரமணியம். ம். இதை பரப்புவதற்கு இயக்குனர் கௌதமனும் சீமான் அவர்களும் ம். முயன்றார்கள். ம். இந்த எதிர்வினைகளுக்கு பிறகு அவர்கள் அதை கைவிட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். ம். இதனால இது வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு வன்மம் நிறைந்த ம். அரசுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உளவுத்துறையினுடைய தேவைக்கான ஒரு கதை. இப்படிதான் அதை பார்க்கப்படுது. நல்ல செய்திகள் இருக்கு, ம். அதை நான் மறுக்கல. இது உளவுத்துறையால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. இதுல வந்து சீமானுக்கும் கௌதமனுக்கும் என்ன வந்து பயன் இருக்கு சார் இதனால? இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க புரிந்து கொள்றாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப ஜாட்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ம். ஈழ விடுதலை புலிகளை பத்தி தப்பா பேசும் சொல்லி நாம் தமிழர் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈழ விடுதலை புலிகளை தவறா சொல்லுகின்ற ஒரு திரைப்படத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவர், ம். தமிழ்நாட்டுடைய விடுதலை அரசியல் தலைவரா இருக்கக்கூடிய தமிழரசனை தவறா சொன்ன ஒரு புத்தகத்தை வெளியிட நிகழ்ச்சிக்கு ஏன் போனார்? ம். பிரபாகரன் வந்து ஒரு மாவீரன், மறுக்கல. அவர் ஈழ விடுதலைக்காக போராடினவர், மறுக்கல. அவர் உலகத் தமிழர்களுக்கு அடையாளத்தை கொடுத்தவர், ம். மறுக்கல. தமிழரசன் யாரு? ம். புலவர் கலிபெருமாள் யாரு?
அப்ப இவர்களெல்லாம் தமிழ்நாடு விடுதலைக்கான போராளிகள் இல்லையா? அப்ப நாங்க மாவீரன் பிரபாகரனை, மேதகு பிரபாகரனை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு தமிழ்நாடு விடுதலை போராளிக்கு மதிக்கணும் இல்லையா? பிரபாகரனுடைய வரலாற்று சிறப்பே கடைமடையில ஒரு போராளி இறந்தப்போ கூட அவருக்கும் நடுகள் வைத்து அவனையும் மாவீரனா வணங்கன்றது. அப்போ அந்த மரபுல வந்து அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டவர் எப்படி தமிழரசனுடைய இந்த இறப்பு செய்தியை மக்கள் தான் அடிச்சு கொண்டாங்கன்னு உளவுத்துறை கட்டுக்கதையை எப்படி ஏத்துக்கிட்டு அந்த புத்தகம் வெளியிட்டு போனாரு? கௌதமனுக்கு தெரியாதா? கௌதமன் பேசுறாரு, நம்மளும் பேசுறோம். ஆனா அந்த நிகழ்வுல அவர் அதை மறுத்துதான் பேசுறாரு. அவர் மட்டும் இல்ல, சீமான் உட்பட பலரும் இதை மறுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ் சமூகம் எதிர்வினையாற்றி இருக்குது. ஒரு குறைந்த மணித்துளிகளாக இருந்தாலும் கூட ஒரு எதிர்வினை நடந்திருக்குது. ஆனாலும் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டாங்க. அதை அந்த நிகழ்ச்சியை நடத்தி நாங்க பல இடங்கள்ல அந்த புத்தகத்தை வெளியிடுவோம்னு சொன்னாங்க. இப்போ இயக்குனர் கௌதமன், அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் போன்றவர்களுக்கு அவர்கள் பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியலுக்கு தோழர் தமிழரசன், புலவர் கலிபெருமாள் போன்றவுடைய அரசியல் இடையூறாக வந்துவிடக் கூடாது என்கின்ற கண்ணோட்டத்திலே இதை அவர்கள் அணுகுவதான் நமக்கு தெரியும். தமிழரசன் அவர்களுடைய கூட அதாவது பயணித்த இன்று இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா சார்? இந்த மாதிரியான ஒரு பொய்யான சித்தரிப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்றது பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பொன்பரப்பி அரசேந்திரன் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் முதலிடத்துல நின்றார். அதே போல தோழர் தமிழரசனோடு பயணித்த பல தோழர்கள், அது தோழர் தமிழ்வாணன்ல இருந்து பழைய மாலை இயக்க தோழர் தமிழ்வாணன், இந்த புத்தகத்துல யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆம்புலி முனிராஜ், தோழர் ராதாகிருஷ்ணன், இன்னும் பல்வேறு தோழர்கள், இவங்க எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தோழர் இவங்களோட அது கடந்த காலத்துல தோழர்களோட நெருக்கமாக இருந்த மக்கள் யுத்த குழுவை சேர்ந்தவர்கள், தோழர் வீரமணி, தோழர் விவேக், தோழர் துரைசிங்கவேல், இவர்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து இவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா உண்மைகள் வெளிவருவது என்பது சிவசுப்பிரமணியத்தை அம்பலப்படுத்துவதும் போல சிவசுப்பிரமணியத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் நபர்களையும் அம்பலப்படுத்தும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. அதனால அவங்க வந்து அதை தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய தோழர் தமிழரசன் அவர்களோட உண்மைத்தன்மையை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இதை வந்து நம்ம அவரோட பயணத்தை பத்தி பேசினாதான் இதோட உண்மை தன்மை வந்து தெரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அவர் எங்க இருந்து சார் ஆரம்பிச்சாரு தொடக்கத்தை இந்த இயக்கம்? அவர் வந்து கோவையில கல்லூரியில படிக்கிறாரு. கோவையில கல்லூரியில படிக்கிற காலகட்டத்துல அன்றைக்கு 1967 வட இந்தியாவில் மேற்கு வங்கத்துல நக்சல்பாரி என்கின்ற கிராமத்துல உழைப்பவர்க்கே நிலம் சொந்தம்னு சொல்லி பண்ணையார்களை எதிர்த்து ஒரு புரட்சி நடக்குது. அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு சிபிஎம் கட்சியிலிருந்து அந்த சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் என்ற கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பிறகுது. அதனுடைய தலைவர் தான் அங்க இருந்த மிகப்பெரிய போராளிகள். அவங்கெல்லாம் இங்க வந்து சந்திக்கிறாங்க, தோழர்களை சந்திக்கிறாங்க. அப்புவை முதன்மையா தலைமையா கொண்டுதான் அவங்க வந்து செயல்படுறாங்க. தோழர் அப்பு அவர் வந்து பல்வேறு கல்லூரிகள்ல போய் மாணவர்களை சந்திச்சு, மாணவர்கள்லாம் கல்லூரி விட்டு வெளியேறுங்க, உழவர்களோடு போய் உழவர்களாக மாறி உழவர்களை துணை கொண்டு பண்ணையார்களை வந்து வீழ்த்துங்க, பண்ணையார்களுடைய நிலங்களை பிடிக்க உழவர்கள் கொடுங்க. அப்ப பண்ணையார்களுக்கு ஆதரவா காவல்துறையும் அரசேந்திரமும் வரும். இந்த காவல்துறையையும் அரசு இராணுவத்தையும் எந்திரத்தையும் மக்களை திரட்டி சண்டை போடணும். இதன் மூலியமாக விடுதலை பெற்ற பிரதேசங்களை உருவாக்கி இந்தியாவில் புரட்சி நடத்தணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். இதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கல்லூரியிலிருந்து வெளியேறியவர் தான் தோழர் தமிழரசன். தோழர் தமிழரசன் எந்த ஊரு என்னன்னு கேட்டுட்டு நேரா அப்பு கொண்டு வந்து புலவர் கலியபெருமாளிடம் அறிமுகப்படுத்துகிறார். புலவர் கலியபெருமாளுடைய ஆலோசனை அடிப்படையில் அவருடைய முதல் பயணம் விழுப்புரம், பனையடிக்குப்பம், சொரப்புன்னு சொல்லக்கூடிய இது புதுச்சேரி தமிழக எல்லையில தான் தோழர் தமிழரசன் வந்து முதல்ல இயங்குறாரு. அப்ப வந்து இந்த வெடிகுண்டு சச்சில் கணேசன் காணியப்பன் வெடிகுண்டு வழக்குல புலவர் தலைமறைவாகிறார். அவரு தலைமறைவாகி தென் மாவட்டங்கள் நோக்கி போறாரு. அந்த இடத்த தோழர் தமிழரசன் விழுப்புரம் பனையடிக்குப்பம் பகுதியில இயங்குறார். அங்க இருந்த பண்ணையார்களை எதிர்த்து அங்கிருந்த பறைய சமூக, வன்னிய சமூக உழைக்கின்ற மக்களை திரட்டி அவர்களுக்கு நிலங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். நிறைய பறைய சமூகம் நிலங்களை பகிர்ந்து கொடுக்கிறார்.
இதையெல்லாம் பார்த்த அரசாங்கம் 2 சமூகத்திற்கும் மோதலை உருவாக்கி தற்காத்துக்கு முயற்சி அதையும் முறியடிக்கிறார். இதெல்லாம் 1969 70 நடக்குது. இன்னைக்கும் அந்த ஊருக்கு போனா ஒரு 25 வயசு 30 வயசு பசங்க 40 வயசு பசங்க எல்லாம் தமிழரசன்ற பேர் தமிழரசனே பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து தொடங்குறவர் தான் தொடர்ச்சியாக அந்த அரசியல் பயணத்துல அழித்தொழிப்பு எதிரியினுடைய ரத்தத்தில் கை துவைக்காதவன் ஒரு கம்யூனிஸ்ட் இல்லைங்கிற அடிப்படையில் அழித்தொழிப்பு நடத்துறாரு. அந்த அடிப்படையில ஐயம்பெரும்பால் கொலை வழக்குல தமிழரசனுடைய அழித்தொழிப்புல தான் அவர் தான் அந்த அழித்தொழிப்பு பண்றாரு. புலவருடைய அந்த அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு புலவரை காட்டி கொடுப்பதற்கும் அவரை கொள்வதற்கும் ஐயம்பெரும்பால் முயற்சி பண்றாரு. புலவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்கிறார். புலவர் திருச்சி சிறையில் இருக்காரு. அவரு 70 கிட்ட கை செய்யப்பட்டார். சிறையில போய் அவர் ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு நான் தூக்கு தண்டனை படிக்க தர மாட்டேன் நான் போராடுறதுக்காக தான் வந்தேன், போராளியா தான் சாவன் சொல்லியிருக்கேன்.